10 ரூபாய் டிக்கெட்டுங்க இருக்கு. வாங்கிட்டு உள்ள வந்தா மழை பெய்யுது. ஒரு பயங்கரமான சீன் தூரத்தில் நடந்துட்டு இருக்குங்க. அங்க பாருங்களேன். நம்ம வந்துட்டோம். இதான் லாஸ்ட் வியூ. அவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கு. நாம நம்மளோட 8th டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடுல இருக்கோம். பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நான் ஒரு அண்ணாவை மீட் பண்ண போகிறேன். லைக் கோச் சர்ஃபிங் மூலிமா மெசேஜ் பண்ணிருந்தோம். இப்போ அந்த ஆப் என்ன லைக் எல்லோரும் வெல்கமிங்காக இருக்காங்க அந்த ஆப்பில். நம்ம வந்துட்டு ஒரு டார்மெட்டரியில் இங்கே தங்கியிருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுளுங்க. லைக் 250K ஏசி ரூமு. நல்லா இருக்குல்ல? பட் இங்கே நல்லா இல்லை. உள்ளே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. டீசெண்டாக இருந்துச்சு. ஏசி இல்லைலாம் போட்டு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போயிட்டுருக்கோம். ஓகே, ஒரு நல்ல ரூம் கிடச்சிருச்சு. நைஸ். ஆக்சுவலாக நம்ம திரிச்சூரில் வந்துட்டு இந்த மாதிரி டார்மெட்ரி எதுவும் இல்லை அப்படின்றது தான் பாலக்காடில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அந்த அண்ணாவை மீட் பண்ணணும்னு சொன்ன தெரியுமா, ஒரு அண்ணாவை பாலக்காடில். அந்த ஆப் மூலியமாக மீட் பண்ணுறவங்க எல்லாம் கைண்டாக தான் இருக்காங்க. லைக் ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதில் இருக்கனால ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே கைண்டாக தான் இருக்காங்க. கொஞ்ச டீ குடிச்சிட்டு பேசிட்டு நம்பர்லாம் கொடுத்தாரு. லைக் ஆல்ரெடி கொடுத்தாரு, ஏதாவது ப்ராப்ளம்னா கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு. செம்ம கைண்டுங்க. சரி, நம்ம சாப்பிட போகலாம். ரோட்டில் பெருசாக வர நடந்து போகிறவங்களே இல்லை, வண்டி மட்டும் தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ தைரியமாக நடந்து போயிட்டுருக்குங்க பாலக்காடில். இங்கே ஒரு 24 hours பார்க் ஒன்று இருக்குது. சரி, சும்மா அங்கே போயிட்டு சாப்பிட்டேன். அங்கே போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கே கொஞ்சம் மனுஷங்க இருக்காங்க. நல்லா இருக்கே, உள்ளே போய் பார்ப்போம். இடம்தான் இதுதான் சர்க்கஸா இல்லை பார்க்கானே தெரில. பார்க்கு தாங்க இது. கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் அந்த பார்க்கு. நைஸ் போட். 10 ரூபாய் டிக்கெட்டுங்க இருக்குது. வாங்கிட்டு உள்ளே வந்தால் மழை பெய்யுது. போச்சா 10 ரூபாய் போச்சு. சரிங்க, ஒரு ரவுண்ட் வந்துடலாம். அதுக்குள்ளே நார்மல் சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான். என்ன லைட்டிங் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும், அவ்வளோதான். சரிங்க, நான் அப்படியே ஒரு ரவுண்டு காமிக்கிறேன். பட் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். மழை வந்துட்டு விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த செடி ரூஃப் மேலே க்ரீன் லைட்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக லைட்டு தான். நிறைய பேர் இருக்காங்க. 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு மாமா. இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு க்ரீனரியாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுற இடம்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஃபவுண்டைன் இருக்குது என்ட்ரன்ஸில். எல்லா மரத்துலையும் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். செம்ம டயர்டாக இருக்குது. சுற்றி அங்கங்கே லைட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது என்ட்ரன்ஸில். ஃபுல்லாக லைட் இருக்குது. ஓகே, நம்ம ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். செகண்ட் டே இன் பாலக்காடு. மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம ஃபோர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பாலக்காடு ஃபோர்ட் வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன். சரி, வாங்க போய் பார்ப்போம். ஒரு பயங்கரமான சீன் தூரத்தில் நடந்துட்டுருக்குங்க. அங்கே பாருங்களேன், மலைக்கு மேலே வந்து க்ளவுட்லாம் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வருது. வாவ், கிட்ட பார்த்தா செமையாக இருக்கும். அண்ட் நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த கிரவுண்டு வழியாக நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். கிரவுண்டு தான் போல். நிறைய பேர் வந்து ஏதோ ஒர்க் அவுட்டை ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த கிரவுண்டே வந்து ஆக்டிவாக இருக்குது. எல்லா இடமும் அதை விளையாடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. தூரத்தில் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். கவுண்டர் இன்னும் ஓப்பன் பண்ணல. சரி, வாங்க நம்ம சும்மா நடந்துட்டு வரலாம். இங்கே பாருங்களேன், ஒருத்தர் பாடிட்டு போயிட்டுருக்காரு. தமிழ் பாட்டு. திறந்து தான் இருக்குது ஃபோர்ட். உள்ளே போகணுமா போகக்கூடாதானே தெரில. அங்கே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டில் இருக்குது. இந்த டிக்கெட் ஃப்ரீயாமா, ஏதோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படி சொல்லிட்டு. ஆனால் அது வந்து முடிஞ்ச மாதிரி நினச்சேன். பரவாயில்ல, இன்றைக்கி தான் போல். நல்லா ஃப்ரீ போல். இங்கே பாருங்களேன், அந்த முதலெல்லாம் விடுவாங்கல்ல அந்த இடம். ஆமாலாம் இருக்குங்க. ஆமாம் ஆமாம் தான் சொன்னேன். அப்போ அணில் இங்கே தானே இருக்குது. சாரி. வாங்க ஃபோர்ட்டுக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஹைதர் அலி வந்து கட்டியிருக்காரு. பட் ஆனால் இது திப்பு சுல்தான் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக திப்பு சுல்தான் தான் வந்து இதை கேப்சர் பண்ணி ரூல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து கூகுள்லேருந்து சுட்டது. இந்த வழியாக என்ட்ரி ஆனோம். இது உள்ளே போனோம் போல். இங்கே பாருங்கள், அணில். நிஜமாக தான் பாருங்கள், அணில் வால் தெரியுதா? இது ஒரு என்ட்ரன்ஸ். இது கோவிலோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கோவில் தாங்க இருக்குது உள்ள, ஆஞ்சநேயர் கோவில்.
ஏன்னா இங்கே மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். எனக்கு ஃபோட்டோ தான் எங்கேன்னு நான் தேடிட்டு இருக்கேன். ஏதோ வீடுங்க இருக்குது. சரிங்க, திருப்பி காமிக்கிறேன். என்ட்ரி ஆனோடனே பாருங்கள், பில்டிங்ஸாக இருக்குது. அதாவது இந்த வாலை சுற்றி மட்டும் வந்துட்டு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. நடுவில் வந்துட்டு நார்மலான பில்டிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மரம் வளைஞ்சு கீழே இருக்குது. வாவ். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே காமாக ஒரு இடங்க. ஏதோ வந்து சிட்டிக்கு வெளியில் ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஆனால் நடுவில் இருக்குது இந்த இடம். பீஸ்ஃபுல்லாக விலாக் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 பஸ்ஸை தாண்டி போனோம். அந்த லைக் அங்கே பஸ் இருக்குமானே தெரில. இதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி போகணும். அது என்ன விஷயம்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி கொஞ்சம் மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ். இதுதான் பாலக்காடு ஃபோர்ட்டோட லைக் உள்ளே இருக்க பார்ட்டு. இதுதான் அந்த அவுட்டர். இங்கே தான் அந்த வால் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதுங்க மேலே ஏறி பார்ப்போம். இதுதான் அது என்ன டிஃபால்ட்டாக எல்லா ஃபோர்ட்டுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் போல். அவ்வளோதான், இது ஒரு ஃபுல் வியூ. நம்ம இப்போ அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அங்கே போகலாம். கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்குங்க இந்த ஃபோர்ட். வந்து க்ளோஸில் இருக்குங்க, ரெனோவேட் போயிட்டுருக்கு போல். அதான் நம்ம இந்த சர்க்கிளுக்கு போகலாம். நீங்கள் பாருங்களேன், இதுதான் அந்த மலை. இந்த மலை வேறு எதுவும் இல்லை, வெள்ளியங்கிரி தான். இந்த மலையை தானே நம்ம கோயம்புத்தூரில் இருப்போம். வாவ். அந்த மலைக்கு அந்த பக்கம் தமிழ்நாடும், இது கேரளா. பாருங்களேன், அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மலைக்கு மேலேயே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. வாவ். இதுதான் அந்த சர்க்கிள். அண்ட் இந்த சர்க்கிள்லேருந்து வெளில கவர் பண்ண முடியுது. இதான் இந்த ஃபோர்ட். வந்துட்டு இந்த ஃபோர்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே அவ்வளோதான், லைக் சுற்றி ஒரு சுவர் மாதிரி இருக்குது. அண்ட் வந்துட்டு நடுவில் வந்து நார்மல் பில்டிங் இருக்குது. அவ்வளோதான், எனக்கு போதும்னு தோணுது. நம்ம கிளம்பலாம், அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அண்ட் நம்ம ஃபோட்டோ விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டுருக்கோம். இங்கே மட்டும் தான் இங்கே ஃபோர்ட் மாதிரி இருக்குது. உள்ளே நார்மலாக இருக்குது. விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டோம். இதான் லாஸ்ட் வியூ. ஓகே, கிளம்பலாம். அண்ட் இதான் நம்ம டார்மெட்ரி. நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். 10 மணிக்கு செக் அவுட்டு. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, செம தூக்கம் வருதுங்க. நான் வந்துட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு ½ hour தூங்கிட்டேன். மறுபடியும் வந்து கிளம்பு. ஏசி தான், பட் 250 தான். ஓகே, நைஸ். எல்லா ஊர்லேயும் நம்ம இருந்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம டார்மெட்ரி செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மன்னார்காடுன்னு ஒரு ஊருக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். பட் நடுவில் சிறுக்கல் படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இறங்க போகிறோம். ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏற வேண்டியதான். நம்ம சிறுக்கல்பாடிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பலக்காயம்னு ஒரு ஊருக்கு போகணும். அங்கே பாருங்களேன், மலைலாம் வந்துட்டு அப்படி லைனாக இருக்குல்ல. வாவ், இந்த வியூவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நமக்கு வந்துட்டு பலக்காயமுக்கு டேரெக்டாக பஸ்ஸு கிடைக்கல. ஸோ காஞ்சராப்புழான்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்க ஊர் இது. அங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து பலக்காயமுக்கு வந்துட்டு பஸ்ஸு ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து ஹிட்ச் ஹைக்கிங் ட்ரை பண்ணி கூட நம்ம போகலாம். ரோட்டில் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த இடத்த பாருங்களேன், தண்ணி அவ்வளோ கிளியராக போயிட்டுருக்கு. செம்ம காடு மாதிரி இருக்குங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது. வந்து ஒரு பெரிய ஒரு மலையை பார்த்துட்ருக்கோம். இருங்க திருப்பி காமிக்கிறேன். வெள்ளியங்கிரியோட ஒரு பார்ட் ஆஃப் த மவுண்டெயின் இது. இப்போ அப்படியே செங்குத்தாக நிற்குதுங்க. செங்குத்தாக ஒரு மலை இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. சுற்றி மலைங்க. வருங்க மேலே டேம். இது ஒரு டேமு. கிட்ட போய் பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம் அந்த பேக் சைடு வழியாக. மறுபடியும் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் டேமுக்கு போகிறோம். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கேன் பாருங்க. நான் அவங்க எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக போயிருந்தாரு. சரி, ஓகே, நேர்மையாக இருப்போமே.
நம்மோட அந்த வியூ பார்க்குற அந்த என்ட்ரன்ஸ் போகலாம். சுற்றி மவுண்டெயின்ஸாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். நான் மேலே போயிட்டு ஒரு 360ல் காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. பார்க்குறத நீங்களும் பாருங்கள், காமிக்கிறேன். See the வியூங்க. அப்பா, அதுவும் இந்த மலை இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இந்த ஹில்லை தாண்டினா கோயம்புத்தூர். பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே லேயராக ஃபோட்டோவில் கண்டிப்பாக நல்லா தெரியாது அந்தளவுக்கு. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிட்ட இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து கஞ்சிரப்புழா அப்படின்னு சொல்கிற ஒரு டேமில் இருக்கோம். வியூவை பாருங்களேன். வா, நேரில் பார்க்க அவ்வளோ கிட்ட இருக்கு. பட் கேமரால நல்ல தூரமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு. எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இந்த வியூவை. சீரியஸா வேற மாதிரிங்க. வாவ். இன்னும் இந்த இடத்த வந்துட்டு ஒரே கிளைமேட்ல இப்படி இருக்கு. ஒவ்வொரு டைமும் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். லைக் மழை காலத்துல, பனிக்காலத்துல. வாவ், இதுவே வந்து கடல் மாதிரி இருக்கு இந்த டேமு. சீரியஸா வேற மாதிரிங்க. நம்ம வந்துட்டு பஸ் கிடைக்கல இங்க வந்தோம் கஞ்சிரப்புழாக்கு. வேற மாதிரி இருக்கு வியூ. ஆனா எக்ஸ்பெக்டே பண்ணல. வாவ், எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கும். நம்ம வந்துட்டு பாலக்காயம் போகணும். அங்க வந்துட்டு சிறுவாணி வந்து டேம் இருக்குல்ல, அது பக்கம் தான். அங்க இருக்கு ஹோல் கோயம்புத்தூருக்குமே சிறுவாணி டேம்ல இருந்தா தண்ணி போகுது. இப்பவே முடிஞ்சா நம்ம அந்த இடத்த வந்துட்டு போய் பார்க்கலாம். எனக்கு இந்த வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கு. வாவ், பயங்கரமா இருக்கு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். மனசே இல்லை எனக்கு கிளம்புறதுக்கு. ஆனால் வந்து பலக்காயம் அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு ரொம்ப கம்மி தான். 12:30க்கு ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும். அதுக்காக நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் வெயிலாக இருக்குது வேறு, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது இந்த பெரிய பேக்கை வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம கிளம்பலாம். பலக்காயம் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாலக்காடு நம்ம இங்கேயோட ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சுக்கலாம். நான் வந்து பலக்காயம் போயிட்டு அது தனி பாட்டாகவே போடுறேன். ஓகே, சைனிங் ஆஃப். வெல்கம் டு டே 2 ஆஃப் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். பயங்கரமா இருக்குங்க. மலையோட எட்ஜில் இருக்கு வீடு. ஸோ லக்கிங்க. நான் லைக் இந்த இடத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்திருக்கேன். ஜீப்பில் போயிட்டு இருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க போகிறதுக்கு.